வந்துட்டியா ஐயா? நம்ம ராகம் வந்துதான்பா. அதுக்கப்புறம் வரா. பரவாயில்ல, எல்லாரும் சந்தோஷம் தான். பொங்கலுக்கு முன்னாடியே நீ வருவேன்னு எங்களுக்கெல்லாம் தெரியுதா? எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்க. போக மாட்டேன். இனிமே உங்களை விட்டு நான் போக மாட்டேன். இனிமே ஆட்டம் பாட்டம் எல்லாம் பொங்கலுக்கு தான். கடவுளே, கடவுளே, உன்னையும் பிளேடையும் நம்பித்தான் போறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்து. தாயே, அங்கால பரமேஸ்வரி, இப்பவும் நீதான் எனக்கு கூட இருக்கணும் தாயே. அம்மா தாயே, இன்னைக்கு பணம் இருக்கிற பாக்கெட்டா காட்டு. என் பொழப்பு நல்லபடியா போகணும். லேடு நமக்கு, பாக்கெட் நமக்கு. கடவுளே, இன்னைக்கு என் கிளைண்ட்டுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. டூட்டி, நான் பாட்டிக்கு போயிட்டு வரேன். பாட்டி, நான் டூட்டிக்கு போயிட்டு வரேன். ஐயோ, இவனா நம்ம பாக்கெட்டா பத்திரமா பார்த்துக்கணும். ஐயர்கிட்ட இருக்கான். இவன் பேர் அருணாச்சலம். எங்க கிராமத்துல இவன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பாண்டி, முத்து, வேலப்பன், முனியாண்டி, இன்னும் நிறைய பேர். தலைமுறையா திருடுறது தப்புன்னு எங்க ஊர்ல யாருமே சொன்னதில்லை. வாழ்றதுக்காகவே திருட்டு ஒரு தொழிலா செய்யறது தான் எங்க கிராமம். இந்த கிராமத்துல எங்க பாட்டி, எங்க அப்பா ராகவன், இவங்களோட தான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. படுத்து தூங்கு. பாட்டி, நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாத ராசா. என் செல்லம் தான் இந்த ஊர்லயே நல்லா படிக்க போறான் பாரு. சரி, நீ போய் படுத்து தூங்குடா தங்கம். அப்ப ஸ்கூலுக்கு போகாத பசங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க இல்லையா? டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்ன அடிக்கிறதும் கிள்றதுமாவே இருக்காங்க. ஷூ சாக்ஸ் எல்லாம் நீட்டா இருக்கணும்னு இந்த சொல்றாங்க. ஊர் மக்களுக்கெல்லாம் எப்படி பிக் பாக்கெட் அடிக்கிறது, எவனை எப்படி ஏமாத்தி அவன் வயித்துல அடிக்கிறது, நான் பெரிய திருடுனா நீ பெரிய திருடுனான்னு போட்டி போட தான் தெரியும். உங்க அப்பா ராகவன் இந்த ஊருக்கு தலைவன் ஆனதும் உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனா மாறி இந்த கிராமத்துக்கே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டான். ராகவனோட சொல்லுக்கு பயந்துதான் அவங்க உங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு படிக்க அனுப்புனாங்க. ஆனா ஸ்கூலுக்கு போன 2வது நாளே எல்லா பிள்ளைங்களுக்கும் அம்மா போட்டுடுச்சு. கிராமத்து ஜனங்களுக்கு ஒரே பயம். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, குலத்தொழில விட்டுட்டு அடுத்த தலைமுறை எங்க மாறிடுமோன்னு சாமி தான் சாபம் கொடுத்துருச்சுன்னு பயந்துட்டாங்க. அப்பதான் ராகவன் ஒரு சபதம் எடுத்தான். தான் மகனை படிக்க வச்சு ஒரு பெரிய ஆளாக்கி தீருவேன்னு. ராகவனோட ஆசை தான் புள்ள மூலமா நிறைவேறாட்டாலும் இந்த செல்வவன் நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். நீ நல்லா படிச்சு அவன் நினைச்ச மாதிரி நடந்து இந்த கிராமத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் நீ முன்னுதாரணமா இருந்து அவங்க தப்ப உணர்த்தணும். அதுக்காக தான் நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம் கண்ணு. நல்லா உடம்பு தேய்ச்சி குளிச்சுட்டு மெதோ கண்ணை தொடச்சுக்க. இத வர்ற. ஐயோ, என்னடா ஸ்கூலுக்கு போற நேரமாச்சா? அப்பா பொண்ணு என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா அனுப்புடா. வா வா, வந்து சட்டை போட்டுக்க. வாடா, அப்படியே மேலே ஏறு. இனிமே எனக்கு தாண்டா கஷ்டம். இந்த வீடே அமைதியாயிடும். மறுபடியும் இந்த வீடு கலகலப்பா இருக்கணும்னா நீ திரும்பி வர வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். அவனை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியலையே. ஏண்டா, இங்க பக்கத்துல தானே பெரியார் நகர் இருக்கு. அந்த ஸ்கூல்ல சேர்த்தா படிக்க மாட்டானா? என்ன பாட்டி நீங்களே இப்படி பேசுறீங்க? இவனுக்கு இந்த கிராமத்தோட வாசனையே வரக்கூடாதுன்னு தானே அங்க சேர்த்தேன். இருக்கிற இடத்த பொறுத்து தான் ஒரு குழந்தையோட பண்பு அமையும். திருட்டு கொள்ளைங்கிற கெட்ட எண்ணமே இவன் மனசுக்குள்ள வரக்கூடாது. என்னுடைய கடைசி காலத்துல இவன் இந்த கிராமத்துக்கு வந்தா என்ன ஆகுமோன்னு தான் பயப்படுறேன். பாட்டிக்கு டாட்டா சொல்றான்.
ம் வர பாட்டி. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும் சார். அப்பா எப்போ திரும்பி வருவீங்க? அப்பா சீக்கிரமாவே வந்துடுவேன். ம்? ம். சரி நான் வர்றேன். ஓகே சார். பாப்பா